திறன் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பணி கொடுப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரி காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30% மாணவர்கள் வந்து அங்கே யாரும் சேர போகிறதே இல்லை ஆதிதிராவிடர் பள்ளிக்கூடத்தில். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்க ஆதிதிராவிடர் பள்ளிகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இன்றைக்கி 5000 ஆசிரியர்களுக்கு மேலே இன்றைக்கி பணி இடம் காலியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் அவர்கள் நிரந்தரம் பண்ணலாம். இதை நிர்வாகம் பண்ண தெரியாமல் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் திளறுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? இது வந்து தேர்தல் எதிரொலிக்க நினைக்கிறீங்களா? இது நிச்சயமாக தேர்தல் எதிரொலிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்களோ அந்த அரசாங்கம் வந்து வீழ்ந்திருக்கு. அதுக்குப்படியாக மாற்று அரசாங்கம் நிச்சயமாக வரும். வந்த பிறகு நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீவியஸில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்பவும் செய்யலை, இந்த கவர்மெண்ட்டும் செய்யலை, இப்போ எப்படி நம்ம திருப்பியும் வந்து அடுத்தால நாங்கள் உறுதி சொல்கிறோம். நாங்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த உடனேயும் நிச்சயமாக இதுக்கெல்லாம் முடிவு காலம் கிடைக்கும்.